எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி கிறிஸ் கிச்சன் விளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி. இது நம்மளுடைய பாரம்பரியமான கருப்பு கவுனி அரிசி. இது ரொம்ப சத்தான ஒரு அரிசிங்க. இதில் ஃபைபர், அயன், ப்ரோட்டீன் எல்லாமே நிறைஞ்ச ஒரு அரிசிங்க. இது வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது நம்மளுடைய இரத்த சோகை, சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும், வெயிட்லெஸ், இந்த எல்லா ஒரு நோய்களுக்கும் ஒரு அரிய மருந்தாக இது செயல்படுது. இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இந்த கருப்பு கவுனி வச்சு தான் நான் ஒரு இனிப்பு பொங்கல் செய்ய போகிறேன். இந்த கருப்பு கவுனி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 6 hours முன்னாடியே நம்ம ஊற வச்சிடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 கப் கருப்பு கவுனி எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு 6 hours ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 6 hours இதை ஊற வச்சா தான் நம்மளுக்கு பொங்கல் நல்லா குழஞ்சி வரும், இனிப்பு பொங்கல். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, உலர் திராட்சை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, நெய், 1 கப் வெல்லம், தேங்காய் துருவல். இப்போ நம்ம இது நல்லா ஊறட்டும், நம்ம பொங்கல் செய்ய போகலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை பாயில் வேக வைக்க போகிறோம். இப்போ வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிக்சியில் இந்த தண்ணி தான் ரொம்ப சத்து. இந்த தண்ணி நம்ம வேகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒரு 7 hours 6 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இப்போ பொங்கல் நல்லா குழஞ்சி வந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்க, ஒன்றோடு ஒன்றா நம்ம ஒரே ஒரு சுற்று தான் விட்டுருக்கோம். இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். இப்போ நல்லா பாயில் பண்ணிடலாம். ஒரு 2 விசில் 3 விசில் விட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஒரு நல்லா குழஞ்சி வெந்துச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக வெந்துச்சு பாருங்கள் குழஞ்சி. இப்போ சர்க்கரை பாகு இது கூட நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இதை நல்லா கிளறணும். பொங்கல் கொல கொலன்னு இருந்தால் தான் நம்மளால் நல்லா சாப்பிடணும். இப்போ நம்ம 1 கப் நெய் இருக்குல்ல, அதை எடுத்து ஊற்றிக்கிறோம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம், நம்ம அதை போடுறோம். முந்திரி பருப்பு போடலாம். திராட்சை தூளும், நெய்யிலே நம்ம நல்லா தாளிச்சிட்டோம். நெய், முந்திரி பருப்பெல்லாம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, ஏலக்காய், இதை நம்ம இந்த பொங்கலோடு ஆட் பண்ணுறோம். கருப்பு கவுனி பொங்கலோடு ஆட் பண்ணுறோம். பாருங்க, ஆட் பண்ணி ஒரு கலரிடலாம். இப்போ நம்ம இது கூட தேங்காய் ஆட் பண்ணுறோம். கருப்பு கவுனி இனிப்பு பொங்கல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.